guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? guys, actually இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் fascism. இந்த ரைஸ் ஆஃப் fascism பார்க்கற முன்னாடி யாரெல்லாம் வந்து யூனிட் 1, யூனிட் 2 ஓட இன்ட்ரோடக்ஷன் இது ரெண்டும் பார்க்கலையோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். வாங்க லெக்சருக்குள்ள வரப்போம். ரைஸ் ஆஃப் fascism. Actually இந்த fascismனா என்னன்னு பாத்தீங்கன்னா dictatorial power and forcible suppression of opposition. யார் தன்னோட சர்வாதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ, யார் மற்றவங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து ஃபாசிச கொள்கைவாதிகள்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யார் மற்றவங்களை அடிமைத்தனப்படுத்தி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஃபாசிசம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ரைஸ் ஆஃப் ஃபாசிசமில் என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபாசிசம்னு ஒரு விஷயம் வந்து எப்படி உருவாச்சு அதை பற்றி படிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் ஆஃப் வார் இன் இட்டாலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் டு டர்ன் அகெயின்ஸ்ட் ஓல்ட் ரூலிங் ரெகிமி வாஸ் இட்டாலி. வெஸ்டர்ன் யூரோப்லேயே வந்து பழைய ஆட்சிக்காரங்களை வந்து ஃபஸ்ட்டு எதிர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி தான். During World War I, the primary task of Italy was to keep the Austrians occupied on the southern front, while the British, French and Americans concerned Germany into submission along the battle lines in the Flanders. இந்த ரெண்டு பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும் பொழுது இட்டாலியோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரியாவை சதர்ன் ஃப்ரண்ட்ல தடுத்து நிறுத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதான் பிரிட்டிஷ், பிரான்ஸ், அமெரிக்கன்ஸ் இந்த 3 பேரை சேர்ந்து ஜெர்மனியை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும், ஈஸியாக கார்னர் பண்ண முடியும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் லைன்ஸ் இன் ஃபிளாண்டர்ஸ். த ஃபினான்ஷியல் காஸ்ட் ஆஃப் தி பார்ட்டிசிபிகேஷன் இன் த வார் வாஸ் ஹியூஜ். அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இட்டாலி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்க செலவு பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். Moreover, after the war, the sharing of spoils, Italy got less than she expected. என்னதான் இட்டாலி வந்து செலவு பண்ணி வாரில் கலந்துக்கிட்டாலும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், இட்டாலிக்கு ரிட்டர்னாக என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காசு தான் கிடச்சிது. அதான் ஸ்பாயில்ஸ். அதாவது அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடச்சிது. The country suffered heavy losses in the war that was unpopular with both socialists and pro-Austrian Catholics. அதாவது இன்னும் சொல்ல வராங்க அப்படின்னா, இட்டாலி வந்து பெரிய பெரிய பாதிப்புகளை சந்திச்சாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரிட்டர்ன் அவங்களுக்கு காசு மூலியமாக யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒழுங்காக யாரும் ஹெல்ப் பண்ணலை. இதனால் சோஷலிஸ்ட் அண்ட் ப்ரோ ஆஸ்ட்ரியன் கேத்தலிக்ஸ் இவங்க எல்லாமே வந்து தன்னோட பாப்புலாரிட்டியை வந்து இழக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. The nationalists were equally unhappy with the marginal gain in the territory from the Treaty of Versailles. அதாவது இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் மூலிமா யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் போய் சேரணுமோ சேர்ந்துருக்கு. ஆனால் போதுமான அளவுக்கு இடங்கள் கிடச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. முக்கியமாக இட்டாலிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பகுதிகள் தான் கொடுக்கப்பட்டது இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் மூலிமா. இதனால் பெரிய பெரிய நேஷனலிஸ்ட், இட்டாலியன் நேஷனலிஸ்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. The war resulted in inflation. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மூலிமா என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு. 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 50 ரூபாய்க்கும், 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 100 ரூபாய்க்கும் வந்து விற்கிற லெவலுக்கு தள்ளப்பட்டாங்க. தேவர் ஃப்ரீக்வென்ட் ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ். எப்போ இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டதோ இட்டாலியில் மக்கள் எல்லாமே வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. வார் நடந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த விலையை மட்டும் அதிகப்படுத்திட்டாங்க இட்டாலியன் கவர்மெண்ட். இதனால இதை எதிர்த்து மக்கள் எல்லாமே வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஹெல்ட் த ரூலர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஹியூமிலியேஷன் அட் வெர்சலிஸ். பீப்புள் எல்லாம் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, வெர்சலிஸ்ல ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ், இது ஒரு அவமானமாக நினைச்சாங்க. இந்த அவமானத்துக்கு ரூலர்ஸ் தான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வரானா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, அதில் இட்டாலி வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் இட்டாலிக்கு என்னென்ன பாதிப்புன்னு படித்தோம். பணம் மூலியமாகவும் சரி, போதுமான ஃபண்டு கிடைக்கல, ரிட்டனாக போதுமான இடங்கள் ரிட்டர்ன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் விலைவாசி வந்து அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து மக்கள் சந்திச்சாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஆஃப் முசோலினி. அதாவது இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசோலினினா யார், இவர் எப்போ ஃபேசிஸ்ட் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார், ஆட்சியை பிடிக்கிறதுக்காக யார் யார் மனசை வந்து ஜெயிப்பார் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷன் ஹெல்டு November 1919 in the aftermath of Treaty of Versailles. Italian socialists proclaiming that they were following Bolshevism, communism in Soviet Russia, won about the third of the seats. இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ்க்கு அப்புறம் இட்டாலியில் வந்து எலெக்ஷன் வருது November 1919. அந்த எலெக்ஷனில் இட்டாலியன் சோஷியலிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொக்ளைமிங் தட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து போல்ஷிவிசம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனில் 3rd பிளேஸை வந்து ஜெயிக்கிறாங்க.
இதை தொடர்ந்து முசோலினி த சன் ஆஃப் பிளாக்ஸ்மித் அண்ட் குவாலிஃபைட் as an elementary school master in the end became a journalist with a socialist view. இப்போதான் வந்து முசோலினி வராரு. ஆக்சுவலி இந்த முசோலினி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித்தோட பையன். பிளாக் ஸ்மித் வேலை செய்கிறாங்கல்ல, அதாவது மெட்டல் ஒர்க்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்கள தான் வந்து பிளாக் ஸ்மித்னு சொல்லுவோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இரும்ப நெருப்பில் நல்லா உருக்கி அதை ஒரு ஷேப்பில் கொண்டு வர்றது, சுத்தியில் அடித்து ஒரு ஷேப்பில் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்கள தான் வந்து பிளாக் ஸ்மித்னு சொல்லுவோம். அதாவது பிளாக் ஸ்மித் வேலை செய்கிறாங்கல்ல, அவரோட பையன் தான் வந்து முசோலினி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஃபைனலாக ஜேர்னலிஸ்ட் ஆகிடுவார். இவர் தான் வந்து முசோலினி. ஆக்சுவலாக இந்த முசோலினி பார்த்தீங்கன்னா எ ஃபோர்ஸபிள் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் முசோலினி பிகன் டு சப்போர்ட் த யூஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ப்ரோக் வித் சோஷியலிஸ்ட் வென் தே அப்போஸ்ட் இட்டாலிஸ் என்ட்ரி இன்டு த வார். ஆக்சுவலாக இந்த முசோலினி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் பேச ஆரம்பிச்சார்னா மக்களோட மனசை வந்து ஈஸியாக வந்து கவர்ந்துருவார். அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் அவர். அது மட்டும் இல்லாமல் வன்முறையை வந்து இவர் சப்போர்ட் பண்ணார். எந்த விஷயத்துக்கும் வந்து வன்முறை பண்ணலாம் அப்படின்னு வந்து இவரோட எண்ணமாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து முசோலினி என்ன பண்ணார்னா இட்டாலி வார் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வார் பண்ணலாம் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணார். இன்கேஸ் இதை யார் எதிர்த்தாலும் அது சோஷியலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து முசோலினி எதிர்த்தார். யாரெல்லாம் வந்து வார் பண்ண விடலையோ அவங்க எல்லாத்தையும் வந்து முசோலினி எதிர்த்தார். when the fascist party was founded in 1919 முசோலினி immediately joined it. அதாவது இதில் என்ன சொல்ல வரானா ஃபேசிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு பொலிட்டிஷியன் சேர்ந்து ஒரு பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919 இமிடியேட்டாக முசோலினி போய் அதில் ஜாயின் பண்ணிடுறாரு. As fascists stood for authority, strength and discipline, support came from industrialists, nationalists, ex-soldiers, the middle classes and discontent youth. அதாவது இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபேசிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி, ஸ்ட்ரென்த், இந்த மூணு விஷயம் கலந்தது தான் வந்து ஃபேசிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேசிஸ்டுக்கு சப்போர்ட்டாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாங்க, நேஷனலிஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தாங்க, எக்ஸ்-சோல்ஜர்ஸ், மிடில் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கண்டென்ட் யூத், இவங்க எல்லாமே வந்து ஃபேசிஸ்ட் குரூப்புக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஃபேசிஸ்ட் ரிசார்ட்டட் டு த வயலன்ஸ் ஃப்ரீலி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேசிஸ்டை பொறுத்த வரைக்கும் வன்முறை வந்து எந்த விஷயத்துக்கு வேணால் பண்ணலாம் அப்படின்னு வந்து எண்ண முடியவர்கள். இன் October 1922, in the context of the long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. அக்டோபர் 1992 a long ministerial crisis ஏற்படுது இட்டாலியில். இந்த லாங் மினிஸ்ட்ரியல் கிரைசிஸை எதிர்த்து முசோலினி என்ன பண்றாருன்னா ரோமை நோக்கி மார்ச் பண்றாரு. அதாவது ஒரு நடைப்பயணம் வந்து நடத்துறாரு. இம்ப்ரெஸ்ட் பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் the king invited Mussolini to form a government. இந்த மார்ச்சை பார்த்த இட்டாலியன் கிங் என்ன பண்ணார்னா முசோலினியை வந்து அழைத்து நீங்க வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும், சிறந்த கவர்மெண்ட் அமைக்கணும்னு சொல்லி கிங் வந்து முசோலினிக்கு சொல்லியிருப்பார். The inability of democratic party leaders to combine and act with a resolution facilitated Mussolini's trump. இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரானா டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர்ஸ் வந்து ஒழுங்கா ஆட்சி அமைக்க தெரியாத காரணத்தினால முசோலினிக்கு வந்து வெற்றி பெறும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசோலினிக்கு சப்போர்ட்டாக, அதாவது ஃபேசிஸ்டுக்கு சப்போர்ட்டாக வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, எக்ஸ்-சோல்ஜர்ஸு, அது மட்டும் இல்லாமல் இட்டாலியன் கிங்கே வந்து சப்போர்ட்டாக இருக்கார். இதனால் வெற்றி பெறும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. இதுதான் வந்து எமர்ஜென்சி ஆஃப் முசோலினி. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா fascist under Mussolini. In the 1924 elections, after the intimation of electors, 65% of votes were cast for the fascist. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1924 வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் எலக்டர்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி 65% ஆஃப் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஃபேசிஸ்ட் பார்ட்டி. மெட்டோட்டி, a socialist leader who questioned the fairness of the elections, was murdered. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷனில் எலக்டர்ஸ் எல்லாத்தையும் மிரட்டி 65% வாங்கின ஃபேசிஸ்ட் பார்ட்டியை பார்த்து இந்த எலெக்ஷன் வந்து நேர்மையாக தான் நடந்துச்சா அப்படின்னு வந்து மெட்டோட்டி வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டியை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்டார். The opposition parties boycotted the parliament in the protest. எப்போ வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டி வந்து ஏமாத்தி ஜெயிச்சாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டை பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து முசோலினி ரியாக்டட் பை பேனிங் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் சென்சோரிங் த ப்ரெஸ். எப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டி எதிர்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போவே முசோலினி என்ன பண்ணார்னா எதிர்கட்சிகளை பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதாவது எதிர்கட்சிகளை வந்து தடை செய்தார். அது மட்டும் இல்லாமல் சென்சோரிங் த ப்ரெஸ்னா முசோலினி வந்து இட்டாலியில் இருக்கிற எல்லா, அதாவது ப்ரெஸ், மீடியா எல்லாத்தையும் வந்து அவரோட கண்ட்ரோலில் வச்சுட்டே இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெட்ட செய்தியும் ஒவ்வொரு நல்ல செய்தியும் வந்து மக்களுக்கு எப்படி போகுதுன்னா ப்ரெஸ் மூலியமாக தான் போகுது. இன்கேஸ் இவரோட கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் வந்து ப்ரெஸ் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். அதனால முசோலினி ப்ரெஸ்ஸை வந்து அவரோட கண்ட்ரோல் வச்சுட்டே இருந்தார். இது மட்டும் இல்லாமல் opposition leaders were killed or imprisoned. எப்போ வந்து ஃபேசிஸ்ட் பார்ட்டியை எதிர்கட்சிகள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்களோ முசோலினி என்ன பண்ணார்னா அவங்கள வந்து தடை செய்தது மட்டும் இல்லாமல் ஒன்று அவங்களை ஜெயிலில் எடுத்து போட்டாரு, இல்லைனா வந்து அவங்கள டோட்டலாக வந்து கொண்டுட்டார். Assuming the title to Deuce, the leader, in 1926 he became the dictator with the power to legislate. இதில் என்ன சொல்ல வராங்க
அப்படின்னா 1926ல முசோலினி வந்து தன்னைத்தானே ஒரு லீடரா வந்து கன்சிடர் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாம ஒரு அதிகாரம் பண்ற அளவுக்கு அவரு பெரிய ஆளாகி சட்டங்கள் ஏற்ற அளவுக்கு வந்து அவர்கிட்ட பவர் இருந்துச்சு. He passed a law forbidding strikes and lockouts. ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணார்னா யாருமே வந்து போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரார். அவர் யாருமே வந்து எதிர்த்து பேசக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா யாருமே வந்து போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரார். இது மட்டும் இல்லாம யூனியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் வேர் ஆர்கனைஸ்ட் இன்டு கார்பரேஷன்ஸ். அதாவது யூனியன்ஸையும் எம்ப்ளாயர்ஸையும் சேர்த்து ஒரு கார்பரேஷன் ஃபார்ம் பண்றாரு. இதை தொடர்ந்து in 1938 parliament was abolished and was replaced by a body of representing the fascist party and corporations. அதாவது 1938ல வந்து பார்லிமெண்ட்னு ஒரு விஷயத்தை வந்து டோட்டலா அபாலிஷ் பண்றாரு. டோட்டலா வந்து இல்லாம ஆக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டோட்டலா இத்தாலியை வந்து யாரு ரூல் பண்ற மாதிரி அமைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா fascist party and corporations. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரூல் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு வராரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. This new arrangement blustered Mussolini's dictatorial control of economy as well as enabling him to wield enormous power as a head of administration and armed force. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி முசோலினியோட புது புது விஷயங்கள் வந்து முசோலினிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. டோட்டல் எக்கானமி வந்து அவரோட கண்ட்ரோல் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம டோட்டல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் மிலிட்டரியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவரோட கண்ட்ரோல கொண்டு வர மாதிரி அவர் அமைச்சுக்கிட்டாரு. இதுதான் வந்து fascist under Mussolini. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா Mussolini's pact with Pope. In order to give respectability to fascist party, Mussolini won over the Roman Catholic Church by recognizing the Vatican City as an independent state. என்ன பண்றாருன்னா ஆக்சுவலா இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெட்டிகன் சிட்டி. ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட மரியாதை ஜெயிக்கிறதுக்காக முசோலினி என்ன பண்றாருன்னா வெட்டிகன் சிட்டியை வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா வந்து அறிவிக்கிறார். இன் ரிட்டர்ன் த சர்ச் ரெகக்னைஸ்ட் த கிங்டம் ஆஃப் இட்டாலி. அந்த விஷயத்தை வந்து மரியாதை செலுத்தும் வகையா ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து என்ன பண்றாங்கன்னா இட்டாலியை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The Roman Catholic faith was made the religion of Italy and a compulsory religion teaching in the school was ordered. நெக்ஸ்ட் முசோலினி என்ன பண்றாருன்னா ரோமன் கேத்தலிக் ஃபெய்த் தான் வந்து இனிமேட் நம்ம ரிலிஜன் அப்படின்னு வந்து இத்தாலி மக்களுக்கு ஆர்டர் போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ரிலிஜியஸ் டீச்சிங் எல்லாமே வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு வந்து சட்டம் கொண்டு வராரு. The Lateran Treaty incorporating the state provisions was signed in 1929. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் பேசணும் பாத்தீங்களா, வெட்டிகன் சிட்டியை வந்து இண்டிபெண்டன்ஸ் கொண்டு வரது, அப்புறம் வந்து கேத்தலிக் ஃபெய்த்தை வந்து ரிலிஜியஸ் ஆகவும் அப்புறம் வந்து அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ல இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எதுல சொல்லப்பட்டிருக்கும்னு பாத்தீங்கன்னா லேட்ரன் ட்ரீட்டில தான் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த ட்ரீட்டி எப்ப சைன் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1929ல. நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இட்டாலி டூரிங் த கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷன் நேரத்துல இட்டாலி வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. டூரிங் த இயர்ஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் த மச் பப்ளிஷ்ட் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆஃப் பில்டிங் நியூ பிரிட்ஜஸ், ரோட்ஸ் அண்ட் கேனல்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல்ஸ் did not provide solution to unemployment. இன்னதான் வந்து இட்டாலி கிரேட் டிப்ரெஷன் நேரத்தில் பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய கேனல்ஸ், ரோட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணாலும் வேலையில்லா பற்றாக்குறை வந்து இட்டாலியில இருந்துட்டே இருந்துச்சு. வேலை இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க. In 1935 Mussolini invaded Ethiopia. This was useful to divert attention of the people away from the economic troubles. இந்த எல்லா விஷயத்தையும் மறைக்கிறதுக்காக, எல்லா பொருளாதார விஷயத்தையும் மறைக்கிறதுக்காக 1935ல முசோலினி என்ன பண்ணாருன்னா எத்தியோப்பியாக்குள்ளார போய் எத்தியோப்பியா அட்டாக் பண்றாரு. அதாவது மக்களோட திசையை வந்து திருப்புறாரு, வார் பண்ற மாதிரி தூண்டி வர்றாரு. இந்த விஷயங்கள் தான் வந்து கிரேட் டிப்ரெஷன் நேரத்துல இத்தாலியில நடந்த விஷயங்கள். பொருளாதாரத்தை சரி பண்ணாம எத்தியோப்பியாவை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு முசோலினி. முசோலினியோட ஆட்சியை பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஆட்சி வருது. அவரும் ஹிட்லரும் ஒண்ணுதான். யார் யாரெல்லாம் வந்து ஃபாசிசம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்களோ அவங்களோட எண்ணம் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மத்தவங்களை அடிமைத்தனம் படுத்தணும் மட்டும்தான் இருக்கும், மத்தவங்களை அடக்கி ஆளணும்னு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து ஃபாசிசம். இந்த விஷயத்த தான் வந்து முசோலினி ஃபாலோ பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்த தான் வந்து முசோலினி வந்து இத்தாலிய மக்கள் மேல திணிப்பாரு. ஓகே காய்ஸ், இதோட லெக்சர் முடியுது. கண்டிப்பா நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். கண்டிப்பா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அதனால வந்து என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்துட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.